கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை தானியேல் 6ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த விரும்புகிறார். இந்த காரியம் சொல்லப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும்போது அங்கே அரசியல் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டேதான் இருக்கிறது, ராஜாக்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆனால் தானியேலின் காரியமோ என்றைக்கும் ஜெயமாயிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ இது எப்படி தானியேலுடைய வாழ்க்கையில நடந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இதை கூட நம்ம ஜூம் மீட்டிங்ல கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னா என்னங்கிறத இவ்வளோ டீட்டெயில்டாக நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவரை பெரிதாய் பார்க்கிறது, அவருடைய வல்லமையும், அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், அவர் யோசனையில் பெரியவர், செயல்களில் மகத்துவமானவர் சொல்லி நம்ம சூழ்நிலைகளை காட்டிலும் அவரை பெரிதாய் பார்ப்பது தான் கர்த்தருக்கு பயப்படுதல். அப்போ பயப்படுறதுங்கிறது ஐயோ பயந்து அவர் அப்படி செஞ்சிருவாரோ இப்படி செஞ்சிருவாரோங்கிறது அந்த பயம் இல்லை. அவரை பெரிதாய் பார்ப்பது தான் அந்த டீப் ரெவரன்ஸ், அந்த அப்படி அவரை பார்க்கிற பயம்தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ இன்றைக்கு தானியேலுக்கு அந்த குணங்கள் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். அங்கே ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அங்கே பச்சை கறிகளையும் காய்கறிகளையும் அங்கே பருப்பையும் அவன் உண்கிறத பார்க்கிறோம். அப்போ அந்த இடத்துலயே அவன் தானியேல் தேவனை பெரிதாய் பார்க்கிறான், அவருடைய வார்த்தைக்கு மிகவும் மதிப்பு கொடுக்கிறதை பார்க்கிறோம். ரெண்டாவதா அங்கே தானியேலுக்கு எதிராகத்தான் ஒரு சூழ்ச்சி செய்யப்பட்டு அங்க ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாதுன்னு அங்கே ஒரு திட்டம் போட்ட போதிலும் அப்பொழுதும் தேவனையே பெரிதாய் பார்க்கிறான். என் தேவன் என்னை தப்புவிக்க வல்லவன் சொல்லி அவர் நினைத்திருந்திருக்க கூடும். அப்போ எல்லா சூழ்நிலைகளிலும் யார் தேவனை பெரிதாய் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு எல்லா காரியங்களும் ஜெயமாய் முடிகிறதை நம்ம வேதத்துல எத்தனையோ பரிசுத்தவான்கள் மூலமாய் நம்ம பார்க்கலாம். அப்போ அதே அதிகாரம் 27ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அந்த ராஜா சொல்றாரு, தானியேலின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் அப்படின்னு அங்கே சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ எவ்வளோ தூரம் ஒரு உண்மையான ஒரு தேவ பிள்ளையின் மூலமாய் அங்கே தேவ நாமம் மகிமைப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோம்? தானியேலை போல. அப்போ அதனாலதான் தானியேலை பார்த்து அங்கே தூதன் சொல்லுகிறத பார்க்கிறோம், நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. எவன் ஒருவன் தேவனை பெரிதாய், தேவனுடைய வல்லமையை பெரிதாய், தேவனுடைய அன்பை பெரிதாய் பார்க்கிறாரோ அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி அவரை பெரிதாய் பார்க்கிறவர்கள் எவருக்கும் அவருடைய காரியம் எல்லாம் நிச்சயம் ஜெயமாய் முடியும். அவங்க மேல தேவ தயவு நிச்சயம் என்றென்றைக்கும் இருக்கும் என்பதை நம்ம அறிந்து கொள்ளலாம். தேவ பாதுகாப்பு என்றென்றைக்கும் இருக்கும். அன்றைக்கு தானியேலுக்கு தேவனை பெரிதாய் பார்த்ததுனால அங்கே பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது. அங்கே தூதன் வந்து சிங்கங்களின் வாய் கட்டி போட்டதை பார்க்கிறோம். அங்கே ஒரு உயர்வு, அங்கே என்றென்றைக்கும் தானியேலுக்கு எல்லா ராஜாக்கள், எந்த ராஜா வந்த பொழுதிலும் அங்கே உயர்வு கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம தேவனை எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்ம வெற்றி அடங்கி இருக்கிறது. அதனாலதான் சங்கீதம் 1:3 கூட பார்க்கிறோம், அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப அந்த முதல் 2 வசனங்களை நம்ம பார்க்கும்போது அவருடைய வழிகள்ல நடந்து அவருடைய வார்த்தை இரவும் பகலும் தியானிக்கிறவர்களுக்கு எல்லா காரியங்களும் வாய்க்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு நம்ம எப்படி பார்க்கிறோம்? அவருடைய வார்த்தையை நம்ம எவ்வளவு தூரம் தியானிச்சு அதை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய ஜெயம் அடங்கி இருக்கிறது. அடுத்ததா யாத்ராகமம் 15:1 பார்க்கிறோம், அங்கே செங்கடலை கடந்த பிறகு அங்கே கர்த்தரை அவர்கள் புகழ்ந்து பாடுகிற பாட்டு, கர்த்தரை பாடுவேன் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார். அப்போ இன்றைக்கு மகிமையாய் வெற்றி சிறந்த தேவன் எங்க இருக்கிறார்னா நம்ம கூட இருக்கிறபடியினால இன்றைக்கு நம்ம அதை விசுவாசிப்போமானால் நம்ம காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றிதான் உண்டே தவிர அதுல தோல்வி என்பதே கிடையாது. மேலும் கொலோசியர் 2:15 பார்க்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார். இன்றைக்கு நமக்கு எதிராய் இருந்த எல்லாவற்றையும்
அவர் உரிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தபடியினாலே அந்த வெற்றிக்கு உரியவர்களாய் இன்றைக்கு நம்ம மாற்றப்பட்டிருக்கிறோம். அதனால எந்த சத்துருவோ, எந்த சூழ்நிலையோ, எந்த கிரியைகளோ நமக்கு எதிராய் செயல்பட முடியாது. வெற்றி நமக்குத்தான் என்பதை இந்த வார்த்தையின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். 2 கொரிந்தியர் 2:14 பார்க்கிறோம், கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ கிறிஸ்துவுக்குள் நமக்கு எப்பொழுதுமே வெற்றி தான். அந்த வெற்றியின் மூலம் தேவனை அறிகிற வாசனையை நம்ம வெளிப்படுத்துகிறோமா, அவரை அறிகிற மற்ற ஜனங்கள் நம்ம மூலமாய் அவரை அறிகிற அறிவின் வாசனையை நம்ம மூலமாய் வெளிப்படுத்துகிறாராம் நம்முடைய தேவன். அப்போ இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற நமக்கு, அவரையே விசுவாசிக்கிற நமக்கு எல்லா இடங்களிலும் வெற்றிதான் அப்படிங்கிறத நீங்க அறிந்து கொள்வீர்களானால், இன்றைக்கு ஒரு தோல்வியை போல ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு காணப்படலாம், அந்த காரியங்களிலும் நிச்சயமாய் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். 1 யோவான் 5:4 சொல்லுகிறது, தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் அவரை கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது நிமித்தம் அவரால் பிறந்திருக்கிறோம் என்றால் நாம் நிச்சயமாய் ஜெயிப்போம். நம்முடைய விசுவாசம், அப்போ அவர் எவ்வளோ பெரியவர்ங்கிறது மேல நம்ம விசுவாசத்தை வைத்து அவருடைய வாக்குத்தத்தத்தின் மேல நம்பிக்கையும் விசுவாசத்தையும் வைக்கும்போது நமக்கு எல்லா காரியங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், காலங்கள் மாறலாம், எல்லாரும் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா நம்முடைய காரியங்கள் என்றென்றைக்கும் ஜெயமாகத்தான் இருக்கும் என்பதை இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் எங்களோடு கூட நீர் இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, இதை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் எல்லா காரியங்களையும் ஜெயமாய் நீர் முடித்து தருகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்மை பெரிதாய் பார்க்கிறவர்களுக்கு அப்பா, உம்முடைய வல்லமையை, உம்முடைய மகிமையை, உம்முடைய மகத்துவத்தை, உம்முடைய வாக்குத்தத்தங்களை அப்பா உண்மையாய் விசுவாசித்து அதை பெரிதாய் பார்க்கிற அனைவருக்கும் இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. இன்றைக்கு எங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட விசுவாசத்தின் ஆவியினால இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் நிரப்புகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.